ஏண்டா உன் வீட்டுல ஒரு ராணி இருக்கு, அவளை நீ ராணி மாதிரி வச்சுக்காம நீ ஏன் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் போய் நான் மட்டும் உன்னை 10 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தானா 15 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தானாக்க நீங்க அப்ப யோசிக்கணும். என்ன லிவ் இன் ரிலேஷன்ஷிப்? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படியா? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஒய்ஃப் கிடையாது அப்படியா? அப்ப யார் நீ? அதை துணிச்சலாக நான் ஒப்புக்கொள்வேன். இதெல்லாம் சொன்னா நான் பிற்போக்குவாதி என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் பிற்போக்குவாதி தான். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அவங்க அப்பா மாதிரி, எனக்கு இவங்க சித்தப்பா மாதிரி. இந்த மாதிரிகள் இல்ல சார் என்னைக்கும் உருப்படாது. நான் இந்த பெண்களுடைய குறைபாடா சொல்லல, எச்சரிக்கையா சொல்றேன். ஜாகிரதையா இருங்க. ஆண்கள் ஆசை வார்த்தையை காட்டுகிறார்களா, ஆண்கள் பேசுகிறார்களா, அது எவ்வளவு நீங்க அவங்கள பேச விடுறீங்கன்றதுதான். இப்ப நீங்க என்கிட்ட நீங்க எவ்வளவு இடத்துல எது வரைக்கும் நீங்க பேச முடியும் சார்? நான் உங்களை எது வரைக்கும் பேச அனுமதிக்க முடிவு பண்றேனோ அது வரைக்கும் தான் நீங்க பேச முடியும். நீங்க ஒரு வார்த்தை எக்ஸஸ் பேசினே வச்சுங்களேன், சாரி நவீன் அங்க நில்லுங்க அப்படின்னு சொல்றது என் கையில இருக்கே தவிர உங்க கையில இல்ல இல்லையா? அப்ப